திமுக வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. திமுகவுக்கு மாற்றா தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 108 இடம். அதுவும் பாருங்க, 108ங்கிறது இந்து சமயத்துல ரொம்ப முக்கியமானது. விஜயுடைய கொடியே பாத்தீங்கன்னா இந்து சமய கொடிதான். வாகைப்பூ இல்லைங்களா, இரட்டை யானை, விநாயகர், இது மாதிரி அந்த விஜய் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறார். இது நடிப்பாக இருக்கக்கூடாது. திரு விஜய் அவர்கள் இந்த மிஷினரிகளின் பிடியிலே இருந்து வெளியே வர வேண்டும். குறிப்பாக இந்த மிஷினரிகள், திராவிட அமைப்புகள், கம்யூனிஸ்டுகள், இவர்கள் எல்லோருமே தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுத்தே வந்திருக்கிறார்கள். குறிப்பா தென் மாவட்ட வளர்ச்சி. இந்த சர்ச்சுகள்லாம் சேர்ந்துதான் குளச்சல் துறைமுகம் இங்க வர முடியாம போச்சு. இந்த சர்ச்சுகள்லாம் சேர்ந்துதான் கூடங்குளம் அணுமின் நிலையம் அந்த மின் உற்பத்தியை தடுக்கிறாங்க. இந்த சர்ச்சுகள்லாம் சேர்ந்துதான் தொழில் வளர்ச்சியை எதிர்க்கிறாங்க, 8 வழிச்சாலையை எதிர்க்கிறாங்க. தென் மாவட்டத்திலே இந்த மக்கள் வளராம போனதுக்கான சர்ச்சுகள். விஜய் வந்து இந்த மிஷினரிகளின் பிடியில இருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனா எப்படியாவது மிஷினரிகள் அவருடைய அந்த தாவேக்காவை, அவருடைய அந்த ஆட்சியை மிஷினரிகள் கைப்பற்றுவதற்கு துடிக்கின்றன. அதனுடைய ஒரு கட்டம் தான் இன்னைக்கு காங்கிரஸ் 4 கட்சி, அது என்ன 4 சீட் இருக்கு, அவங்க ஆதரிச்ச விஜய் பெரும்பான்மை பெற போறாரா? விஜய் அவர்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். அவர் நல்ல விதத்திலே ஆட்சி நடத்த வேண்டும். மக்கள் தீர்ப்பு இவ்வளவு பெரிய நம்பிக்கைக்கு உகந்தவராக அவர் நடந்து கொள்ள வேண்டும். விஜய் இந்த சாராய மாடலை ஒழிக்கணும், இந்த டாஸ்மாக் கடையை மூடணும், அவருடைய தேர்தல் வாக்குறுதியில சொன்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த காங்கிரஸ் விரிக்கின்ற சதி வலையில், இந்த மிஷினரிகளுடைய சதி வலையில், குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இந்த காங்கிரஸ் இயக்கிட்டு இருக்காரு, அது இந்திய தேசிய காங்கிரஸ் அல்ல, ஜார்ஜ் சோரஸ் காங்கிரஸ். ராகுல் ஜார்ஜ் சோரஸோட சீடர் தான். அதனால விஜய் இந்த காங்கிரஸ் உடைய சதி வலையில சிக்கக்கூடாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார், நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி. அதே போல விஜய் அவர்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக மத்திய அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். இனிமேலாவது முத ஒரு அரசியல் வரலாற்றுல ஒரு திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது, ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஏதோ மாற்று அரசியல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதனால் வரைக்கும் திமுக அதிமுக தான் மட்டும் இருந்தது. இப்ப தாவேக்கான ஒரு புதிய சக்தி வந்திருக்கு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். எனவே எங்களுடைய வேண்டுதலை இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி எடுத்துக்கொள்ள வாழ்த்துக்கள். நாங்கள் பரிபூர்ணமான, எங்ககிட்ட ஒன்னும் எம்எல்ஏ இல்ல, ஒண்ணும் இல்லை, ஆனாலும் அவருக்கு மானசீகமான ஆதரவை தெரிவிக்கிறோம். அவருடைய ஆட்சியை ஒரு 100 நாட்களுக்கு நாங்க பார்ப்போம். அதன் பிறகுதான் எங்களுடைய விமர்சனங்களும் செயல்பாடுகளும் அமையும். எப்பொழுதும் போல இந்து மக்கள் கட்சி தமிழகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.